பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். சுத்த இருதயத்தை விரும்புகிறவர்களுடைய ஆஹ் சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ராஜாவால நேசிக்கப்பட்டு இருப்பாங்களா, ராஜாவுக்கு சிநேகிதர்களா இருப்பாங்க. அப்படின்னா உண்மையை விரும்புகிறவர்களை கர்த்தர் பலத்த இடத்துல வைக்கிறாரு, உயர்வான ஸ்தலங்கள்ல வைக்கிறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி வசனத்தின்படி இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. சுத்த இருதயம் நம்மள இடத்துல இருந்துச்சுன்னா ராஜாவுக்கும் சிநேகிதர் ஆகிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல நம்ம வைக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளிடத்துல சுத்த இருதயம் இருக்குதா? நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா இருக்கிறதா? நம்மளுடைய சிந்தனைகள் சுத்தமா இருக்குதா? நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மளுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்குதா என்பதை, கர்த்தருக்குள் உங்களுடைய வழியை, இயேசுவுக்குள் உங்க வழியை, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.